ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் முதல்ல அம்மா எங்களை கிராமத்தொண்டு எப்படி ஆரம்பிக்க சொல்கிறாங்க அதை பற்றி சொல்ல போகிறேன். நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 99 கிராம அன்னதானம் பண்ண சொல்லியிருந்தாங்க அம்மா. அதன்படி பண்ணோம். அம்மாவோட உத்தரவுன்படி முதல்ல நாங்கள் பாத பூஜைக்கு போயிருந்தோம். எங்கள் குடும்பத்தோட பாத பூஜைக்கு போயிருந்தப்ப அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இருந்து அம்மா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. சிரிச்சுட்டு, உனக்கு என்ன உத்தரவு வருதோ அதன்படி செய்திட்டே வா, நான் சொல்கிற வரைக்கும்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அம்மா கிட்ட அந்த மாதிரி உத்தரவு வந்ததுனால எங்களுக்கு உடனே அம்மா என்ன பண்ணாங்க, நாங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற மன்றத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற மன்றத்துக்கு போய் அவங்கக்கிட்ட ஒருபடி அரிசியும் 10 ரூபா பணமும் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த மன்றத்தில் சேர்ந்து 10 ரூபா பணமும் ஒருபடி அரிசியும் கொடுத்தோம். அது மாதிரி 2 மாதம் கொடுத்தோம். கொடுத்த பிறகு அம்மாவுக்கு என்ன, அதுவும் பிடிக்கல. இல்லை இது வேண்டாம், நீ என்ன பண்ணு, மன்றமே இல்லாத கிராமங்களுக்கு போய் அன்னதானம் செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மன்றமே இல்லாத கிராமமாக அம்மா போக சொல்கிறாங்களே, எப்படி செய்கிறது அன்னதானம்னு நினச்சிட்டு அதை யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரின்னு எங்கள் மன்றத்தில் மாலை போட்டு வர்ற சக்தி கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு வரும், சுமதி, ஏடிசி சுமதின்னு பேர் அந்த பொண்ணு பேர். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க, தியானத்தில் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஊருக்கு நம்ம போய் அன்னதானம் பண்ணலாமான்னு அந்த சுமதிங்கிற பொண்ணுகிட்ட கேட்டோம். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்னால் அதுக்கு அம்மா எப்படி போய் செய்யணுங்கிறது ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, நீ டெய்லி உங்கள் வீட்டிலேருந்து அந்த கிராம அன்னதானத்துக்கு போகிறப்ப ஆளுக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பும் வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்க. உன்னோட ஃப்ரெண்டுகளையும் அதே மாதிரி அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வர சொல்லு. மித்த காய்கறி பொருள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கிக்கோங்க. அது எவ்வளவு செலவு வருதோ அதெல்லாம் ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி போய் ஒன்றுமே மன்றமே இல்லாத கிராமத்தில் போய் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஏடிசி சுமதியை கேட்டோம். அந்த பொண்ணு சரிக்கா நாளைக்கு போய் செய்வோம், நான் எங்கள் ஊரில் சொல்லிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி அந்த ஊருக்கு சொல்லிட்டாங்க. அவங்க மாமியார் வீடு அது. அங்கே போய் சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கெல்லாம் புறப்பட்டு அந்த ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் எப்படின்னா பஸ்ஸு வசதியே இல்லாத ஊர். இங்கேருந்து நாங்கள் மேட்டூர் போகணும். மேட்டூர்லேருந்து குளத்தூருக்கு பஸ் மாறணும். குளத்தூர்லேருந்து அந்த ஊருக்கு டெம்போ பிடிச்சி போகணும். அதுக்கு பஸ்ஸே கிடையாது. அப்படி இருந்ததுனால நாங்கள் அந்த ஊருக்கு கிளம்பி 10 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். போயிட்டு இங்கேருந்து மேட்டூர் போய், மேட்டூர்லேருந்து குளத்தூர் போய், குளத்தூர்லேருந்து டெம்போ வச்சு 100 ரூபா பணம் கொடுத்து அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் போய் சேரப்போ மணி 11:30 ஆயிடுச்சு. 11:30 ஆனோன்னா அந்த ஊரில் அவங்க மாமியார் வீட்டில் போய் எல்லாருமே அங்கே போய் சேர்ந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு. அப்புறம் அந்த அம்மா எங்களையெல்லாம் பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு, சரிம்மா இங்கே உள்ள எங்கள் ஊர் கிராமத்தில் மத்தியான சாப்பாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, அவங்க எல்லாருமே கிராம வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டிலேயே இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உடனே போய் அம்மா படத்தை ரெடி பண்ணி ஒரு 108 குரு 108 அர்ச்சனை பண்ணி, மலர் அர்ச்சனை பண்ணி குரு 108 அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனையும் ஒரு டேபிளில் ரெடி பண்ணி அம்மா படத்தை அந்த பூஜையை முடிச்சுட்டு, அப்புறம் அடுப்புக்கு பட்டு வச்சு அடுப்புக்கு தீபாராதனை திஷ்டி அடித்து, சரி இவங்க வரத்துக்குள்ளே சாப்பாடு செஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சாப்பாடு செஞ்சிட்டோம். சாப்பாடு செஞ்சால் ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு ரசம், அப்புறம் வடை, பாயசம், அப்பளம், மோர், கோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், சக்கரை பொங்கல், அம்மா பொங்கல், இதெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக 6 மணிக்குள்ளே எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். அந்த ஜனங்க 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே நாங்கள் திடீர்னு அம்மா இந்த வளர்பிறையில் இந்த அன்னதானத்தை ஆரம்பின்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே வளர்பிறையில் போய் ஆரம்பிக்கணும்னு திடீர்னு ஏற்பாடு பண்ணிடும். அதனால எங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க, ஒரு 50 பேர் வருவாங்களே, அவங்களுக்கு சமைச்சு போட்டுடலான்ட்டு போயிருக்கோம். நாங்கள் அங்கே போய் பார்த்தாக்கா புதுசாக உள்ள ஊர்னால எங்களுக்கு 50 பேருக்கு மேலே யார் வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் 50 பேருக்கு சமைச்சிருந்து மித்ததெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு பூஜைக்கு 6 மணிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் படத்தை ரெடி பண்ணி வச்சு திரும்பி அம்மா 108 சொல்லி குரு 108 அம்மா 108 சொல்லி அந்த வீட்டு பொண்ணையை அர்ச்சனை பண்ண சொல்லி, அதே மாதிரி எல்லாருக்கும் அதை முடிச்சுட்டு அந்த வீட்டில் மாடும் பசுவும் கன்றும் பசுவும் இருந்துச்சு. அதனால் பூஜையும் செஞ்சிடலான்ட்டு அந்த கோமாதா பூஜையும் செஞ்சு அந்த மாட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளித்து அதுக்கு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூஜை பண்ணி தீபாராதனை காமிச்சு அதுக்கு பாத பூஜை பண்ணி சுற்றி நாங்கள் எல்லோரும் கும்பிட்டுட்டு அந்த ஊர் ஜனங்களுக்கும் குங்குமம் கொடுத்து வழிபாடு பண்ணி தீபாராதனை கட்டி சாப்பாடு போட ஆரம்பித்தோம். இப்போ சாப்பாடு போட்டோம்னா கூட்டம் நிறைய வந்துடுச்சு. அவங்க இவங்க 50 பேர் தான் வருனாங்க. ஆனால் திடீர்னு தான் போய் சொன்னால் வீடு தவறாமல் எல்லாருமே வந்துட்டாங்க.
அப்போ அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் போய் எங்களுக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் ஏதாவது ஒரு பூஜைன்னு போய் கூப்பிட்டோம்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் வரதே பெரிய அதிசயமாக இருக்கும். 10 தடவை போனால் தான் ஒரு ஆள் வருவாங்க. ஆனால் நீங்கள் போய் கூப்பிட்டதுனால எல்லா ஜனங்களும் வீட்டில் உள்ளவங்க பூரா அப்படி அத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணால் சமையல் செஞ்சுட்டோம். சமையல் வச்சதுனால சாப்பாடுக்கு உலையும் போட்டு வச்சுருந்தோம். கூட்டம் வர 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 என்ன பண்ணோம், டக்குன்னு அரிசியை போட்டு சாப்பாடாக வடித்து இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் போட்டு அந்த பொரியல் காய்கறி தொட்டுக்க எல்லாம் நிறைய இருந்ததுனால எல்லாருக்கும் இல்லைங்காமல் போட்டு முடிச்சுட்டு அம்மாவோட இதனால அந்த அன்னதானத்தை சிறப்பாக முடித்தோம். இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த அன்னதானம் வந்து அம்மா சொல்லி திடீர்னு போய் ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த இதுக்கு வடக்கி நாங்கள் இது பண்ணியிருந்தோம், அரைச்சி உருட்ட சொல்லியிருந்தேன். அப்போ வடக்கி உருட்டினவங்க என்ன பண்ணாங்க, 4-5 பேர் சேர்த்து விட்றாங்க. சரி 50 பேருக்கு வர்றதுக்கு இந்த உருண்டை 10 பாருங்க, எத்தனை உருண்டை இருக்குன்னு எண்ணுங்கன்னு சொல்லி எண்ணி பார்த்தா அந்த உருண்டையை பார்த்தா 108 உருண்டை இருந்துச்சு. அதுலேயே அம்மா, நான் இங்கே வந்துட்டேன், உங்கள் கூட தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக நடத்தி தருவேன், பயப்பட வேண்டாம், செய்யுங்கிற மாதிரி எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சு முடித்து சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்டு எல்லோரும் சாப்பிட்டோன்னே அந்த அம்மா இங்கேருந்து போகும்போதே என்ன சொன்னாங்க எங்களுக்கு, அங்கே போய் நீங்கள் எப்படி அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சிங்க, அம்மாவை கும்பிட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிது, அம்மாவை கும்பிட்றதுனால என்னென்னலாம் நல்லது கிடைக்கும்னு அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், இது மாதிரியெல்லாம் சொல்லி அம்மாவை கும்பிட்டதுனால எங்களோட கஷ்டம்லாம் தீர்ந்ததை சொன்னோம். அதே மாதிரி அம்மாவை கும்பிட்டதுனால அன்னதானம் பண்ண வறுமை நீங்கினதை சொன்னோம். அப்புறம் ஆடை தானம் பண்ண நம்மளோட பிணி நீங்கும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தொண்டு செய்ய நம்ம கர்ம வினையெல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து சொன்னால் இந்த ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு யாருமே எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த மாதிரி இனிமேல் எங்களுக்கு இதெல்லாம் கேட்டால் நாங்களும் இனிமேல் சேர்ந்து செய்கிறோம். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், எப்போ சேர்ந்து செஞ்சாலும் எங்களையும் சேர்த்துக்கங்க, இதில் நாங்களும் சேர்ந்து பங்கு போட்டு செய்வோம், எல்லாரும் இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவோம், ஆனால் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிடுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் ஊருக்கு வந்து செய்யுங்கன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இது பண்ணாங்க. அப்புறம் அந்த வீட்டில் நாங்கள் சமையல் செஞ்சு போடுறப்ப அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு பண்ணையாள் வச்சுருப்பாங்களே, அந்த 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 அம்மா அந்த அம்மாவோட மருமக, அந்த வீட்டு பண்ணையாளோட பொண்டாட்டி, அவங்க மாமனார், குழந்தைங்க அத்தனை பேரும் சேர்ந்து செஞ்சு இந்த அன்னதானத்தை பண்ணோன்னு நாங்கள் போன சக்திங்கெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு குடும்பமாக செஞ்சோன்னே இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிசயிச்சு போகிறாங்க. இவ்வளோ புதுசாக வந்தவங்க இவ்வளோ சந்தோஷமாக நம்ம கூடையெல்லாம் நம்மளை ஒருத்தராக நினச்சி முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அம்மா என்ன சொன்னாங்க, போகிறப்ப யாரையும் தரம் பிரித்து பார்க்காதே அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா அங்கே ஏழை ஜனங்கள் இருப்பாங்க, ஜாதி வித்தியாசம் இருக்கும், அதனால யாரையும் தரம் பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் அவங்களெல்லாம் அனுசரித்து ஒன்றா இது பண்ணோம்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த அன்னதானத்தை இது பண்ணாங்க. அதே மாதிரி வீடு தவறாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்து இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துது. இதில் இன்னொரு அதிசயம் என்னம்னா, அந்த குளத்தூருங்கிற ஊர்லேயே நம்மளோட அரசியல் கட்சியில் முக்கியமான ஒரு பிரமுகர் மணின்னு சொல்லிட்டு, குளத்தூர் மணின்னு சொல்லிட்டு, அவருக்கு சாமியே பிடிக்காது. அந்த ஊரில் யாருமே சாமி கும்பிடவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஊர். நாங்கள் போய் வழிபாடு பண்ணின வீடோ அவரோட சொந்த தாய்மாமா வீடு. அவங்க வீட்டில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த ஊர் பக்கம் ஆன்மீகத்தை பற்றி பேசவே பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஊரில் அம்மா அவங்களோட தாய்மாமா வீட்லேயே போய் எங்களை அன்னதானம் போட சொல்லி சாமி பூஜை பண்ணி ஊருக்கே கூப்பிட்டு விருந்து வச்சு அந்த அன்னதானத்தை நடத்துச்சு. நம்ம அந்த குளத்தூர் மன்றத்தை சேர்ந்த நாகராஜுங்கிற சக்தியும், அப்புறம் அந்த இன்னொருத்தர் அவர் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், முகிந்த நாய்ஸ் ஆசிரியர்ன்ட்டு, அவர் தலைமை ஆசிரியராக இருக்கார் அந்த ஊரில். அவங்க 2 பேரும் நம்ம செவ்வாடைக்காரவங்க வந்து பார்த்துட்டு அசந்து போகிறாங்க. சக்தி, இது மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா அம்மா தான் இது நடத்துகிறா சக்தி. நான் வந்து இந்த ஊர் நாங்கள் இதுக்கு பூரா தோட்டத்துக்கு பூரா நான் தான் போர் ரிப்பேர் பண்ண வருவேன், இங்கே இந்த பக்கம் வராந்தா கூட அவ்வளோ பயந்துக்கிட்டு வருவோம், ஏன்னா இந்த மணிங்கிறங்க அண்ணனுக்கு சாமி கும்பிட்றவங்களை கண்டாவே பிடிக்காது, அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால பயந்து ஒளிஞ்சு வந்து இந்த மோட்டரெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அந்த வர்ற சமயத்தில் அவங்கள்ட்ட முக்கியமாக தெரிஞ்சவங்கள்ட்ட ஒருத்தர் 2 பேர்கிட்ட இந்த அன்னதானத்துக்குன்னு பொருள் கேட்டு வாங்கிட்டு போவேன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் அதே வீட்டில் அவங்க மாமா வீட்லேயே எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய மாமா வீட்லேயே வந்து இந்த சாமி பூஜையை செஞ்சு
இப்படி ஒரு அன்னதானம் அந்த ஊரையை அழைச்சி போட்டு நடத்துறீங்க, இது நம்ம மனிதனால் ஆகக்கூடிய செயலே இல்லை, அம்மாவை தான் செஞ்சுருக்கா இது அப்படின்னு ரொம்ப வியந்து சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி அதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம். அந்த இதுக்கு முன்னாடி இருந்த வெப்பெல்லாம் மாலை போட்டு வரப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் மன்றமும் கிடையாது, பக்கத்து ஊர் தான், 2 ஊர் தாண்டி போகணும். அந்த ஊர்லேருந்து 2 பேர் அந்த பக்கத்து ஊரில் போய் மாலை போட்டுட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த ஊர்லேருந்து 10 பேர் மாலை போட்டு வரேன்னு சொல்லி எங்கள் மன்றத்துக்கே பதிவு பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி அந்த ஜனங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் அன்னதானம் போடுறப்ப எங்களையும் சேர்த்துங்க சக்தி, இவ்வளோ ஒரு புண்ணியமும் இவ்வளோ ஒரு தர்மமும் நடக்கக்கூடிய ஒரு செயலை இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் எடுத்து சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. நீங்கள் சொன்னீங்க, இதன் மூலம் நாங்கள் இப்போ தான் ஆன்மீகம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், அம்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் நாங்களும் மன்றம் வச்சு நடத்துகிறோம், அதே மாதிரி மாலை போட்டும் வரோம் சக்தி. எங்கள் ஊரில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் முன்கூட்டியே நாங்களும் எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டு பெரிய அளவில் இந்த அன்னதானத்தை செய்வோம் அப்படின்னு ரொம்ப ஒத்துழைப்பு தந்தாங்க. அந்த அன்னதானம் முடிச்சுட்டு அந்த என்ன பண்ணோம், அங்கே வரணும் ஒரு பாட்டி, ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி, அவங்க மெரூன் கலரில் அம்மா மாதிரியே சிவப்பு பாடவை கட்டிட்டு அங்கே நாங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோன்னு எங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்கணும், மகராசிகளாக இருப்பீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு அம்மா சொல்கிற மாதிரி 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வியப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வீட்லேயே அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த அன்னதானத்துக்கு போகிறப்ப அங்கேயே ஒரு நாள் தங்குங்க, தங்கி முதல் நாள் போங்க, அன்னதானம் பண்ணுங்க, ஒரு நாள் நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் தான் புறப்பட்டு வரணும். மறுநாள் புறப்பட்டு வரப்போ அந்தந்த ஊர் கோயில்களுக்கு போய் தீபாராதனை காட்டி அந்த தெய்வங்களை, வெள்ளை தெய்வங்களையும் அந்த தெய்வங்களையும் வணங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதன்படி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் போய் பிள்ளையாருக்கு மந்திரம் சொல்லி வழிபட்டு கற்பூரங்க அடிச்சுட்டு வந்தோம். அதேமாதிரி அடுத்த ஒரு செல்வ மாரியம்மன் கோயில் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு போய் அம்மா 108 சொல்லி கற்பூரங்காட்டி தீபாராதனையெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே நாங்கள் இங்கேருந்து போகிறப்பே எங்களுக்கு பஸ்ஸுக்கு அந்த ஊருக்கு கிடைக்காதனால டெம்போ 100 ரூபா கொடுத்து போனோம், எல்லா ஜாமானையும் ஏற்றிட்டு. அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வர்றப்ப எப்படிடா இந்த ஜாமானெல்லாம் தூக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நடந்து பஸ்ஸு பிடிக்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தோம். கரெக்டாக நாங்கள் வழிபாடு முடிச்சுட்டு வரவும் எங்கேருந்து தான் ஒரு டெம்போ வந்துச்சுன்னே தெரியல, டக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க எங்ககிட்ட. சக்தி இது குளத்தூர் போகிறது வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் முன்னாடியே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்திருந்தாலும் இவங்களை நாங்கள் பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ரோட்டுக்கு வரோம், இந்த டெம்போ எங்கள்கிட்ட நிற்கவும் சரியாக இருந்தது. அப்புறம் அந்த 100 ரூபா கொடுத்து கடந்த தூரத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 20 ரூபா வாங்கிட்டு எங்களை அத்தனை பேரையும் இந்த ஜாமான்லாம் ஏற்றி கொண்டு போய் அந்த குளத்தூர்லேயே விட்டுட்டாங்க. ஒரே டெம்போலேயே கொண்டு போய் விட்டாங்க, 2 பஸ்ஸு மாறாமல். அப்புறம் அம்மாவோட அருளால் அந்த ஒரு இதுலேருந்து வந்தோம். இப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த ஆன்மீகத்தை அங்கே பாகுபாடு பார்க்காம அன்பை மட்டும் மையமாக வச்சு ஆன்மீகத்தை வளர்த்துட்டு வரணும் அப்படின்னாங்க. அதன்படி அந்த மக்கள்கிட்ட நாங்கள் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னால், அம்மாவை பற்றி பேசி இந்த மாதிரி தர்மம் செய்கிறதும் புண்ணியம் செய்கிறதும் தொண்டு செய்கிறதும் அம்மா கிட்ட பக்தி செலுத்துறதும் எவ்வளோ நல்ல ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகும், முக்தி வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன்னா அந்த ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாகுபாடு இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நம்ம அங்கே ஆன்மீக விதையை விதைச்சிட்டு வந்தோம். அது ஒரே தாய் ஒரே குலங்கிற மாதிரி அங்கே வேரூன்றி பெரிய மரமாக வளர்ந்து இன்னைக்கு பெரிய பெரிய மன்றங்களும் சக்தி பீடம் கட்டுற அளவுக்கு அந்த மக்கள் வளர்ந்து இப்போ பெரிய ஒரு ஆன்மீக எழுச்சியை உண்டாடு எதிர்ப்பு தெரிவித்த ஊர்லேயே ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி ஒரு விதையை ஊனிட்டு வந்தோம். அது இப்போ மரமாக வளர்ந்து பல பலன்களையும் தரக்கூடிய ஒரு விருட்சமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இல்லை தெரிஞ்ச ஊர்லேயே சொல்லிகிட்டு இருக்கிறத விட ஒன்றுமே தெரியாத கிராமங்களுக்கு போய் அம்மாவை பற்றியும் அம்மாவோட பெருமைகளை பற்றியும் சொல்லி அந்த ஆன்மீகம் செய்வதனால என்னென்ன பலன் கிடைக்கும்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாதனால இது ஆன்மீகத்தில் நம்ம ஒரு குடும்பம் ஏற்பட்டு அதில் கலந்துக்குச்சுன்னா அந்த குடும்பம் அந்த தெய்வ கண்ட்ரோலுக்கு வருது. தெய்வ அருளோட அதில் உள்ள குறைபாடுகளை தெய்வம் முன்னின்று சரி பண்ணுது. அதே போல் அன்னதானம் பண்ண வறுமை நீங்குது, ஆடை தானம் பண்ண பிணி நீங்குது. அதே போல் நம்ம தொண்டு செய்ய நம்மளோட ஊழ்வினைகள்லாம் நாமளே சரி பண்ணி கரையேற முடியுங்கிறது இதன் மூலம் சொல்ல வரேன். இதன் மூலம் ஒவ்வொரு மக்களும் தன்னோட கிராமங்களுக்கு பக்கமாக இருக்கிற ஊர்களுக்கு போய் அங்கே மன்றத்துலையெல்லாம் அன்னதானம் பண்ணி எல்லாருமா சேர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சிறப்பு, இந்த ஊருக்கும் சிறப்பு, உலகத்துக்கும் அழிவிலிருந்து காக்கக்கூடிய சக்தியை
நம்ம எல்லாருக்கும் சக்திங்க தொண்டர்கள்ங்கிற மூலம் நமக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி எல்லா சக்தி தொண்டர்களும் தங்களால் முடிஞ்ச தர்மங்களையும் தொண்டுகளையும் தெய்வ பக்தியையும் வளர்க்க. நாங்கள் முதல் அம்மா வந்து வளர்பிறையில் இந்த கிராம அன்னதானத்தை எங்களை ஆரம்பிக்க சொன்னதுனால நாங்கள் ஆரம்பித்து அன்னதானம் பண்ண கிராமத்து பேர் கும்பகரம்பேட்டிங்கிறது. அது குளத்தூருக்கு பக்கத்தில் உள்ள ஊர். அந்த ஊருக்கு நாங்கள் அங்கே திடீர்னு அம்மா வளர்பிறையில் செய்யுங்க அன்னதானத்தை அப்படின்னு தொடங்கி வைங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு முன்னறிவிப்பு சாயங்காலம் சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் அன்னதானத்துக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. அப்படி போய் அங்கே செய்கிறப்போ அந்த வீட்டுக்காரம்மா புதுசாக நாங்கள் போனோம். ஆனால் எங்கள் கூட அவங்க எல்லாருமே நல்லா மிங்கிளாகி அந்த வீட்டில் உள்ள ஜனங்க எங்களுக்கு வேணுங்கிற பால், அதே மாதிரி தயிர், அப்புறம் விறகு, அதுக்கு தேவைப்படக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணி அவங்க வீட்டில் இருந்ததை வச்சே சமைக்க சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. முதல்ல நாங்கள் அன்னதானத்துக்கு போன இடம் வந்து அந்த கும்பகரம்பட்டிங்கிற வீட்டில் அவங்க வேலைக்காரவங்க காட்டுக்காரவங்கன்னு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல பண்ணையாளுங்க, அவங்க பொண்டாட்டி, அவங்க மாமனார், அந்த குழந்தைங்க, அந்த வீட்டுக்காரம்மா, அவங்களோட மருமக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் போய் 1 மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ மிங்கிளாகி எல்லாரும் ஒரு குடும்பமாக அன்னதானம் பண்ணோம். அப்போ அன்னதானம் பண்ணி முடித்தப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். புதுசாக வந்தவங்க இவ்வளோ தூரம் நம்மளையெல்லாம் பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் ஒற்றுமையாக இணைச்சி இவ்வளோ அன்பாக பேசி நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி அவங்களோட செலவில் வந்து இங்கே போடுறாங்களேன்னு ரொம்ப வியந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் நாங்கள் நாள் போனதுலேருந்து எங்கள் கூட பழகிட்டு இருந்தது. மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம், அன்னதானம் முடிச்சுட்டு மறுநாள் அம்மா அங்கே ஒரு நாள் தங்கி வர சொன்னதுனால தங்கி நாங்கள் வர்றதுக்கு மறுநாள் புறப்படுறப்ப அந்த வீடு வேலை நாங்கள் அந்த வீட்டு பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீடை நம்ம செஞ்ச இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி நாங்கள் குளித்து ரெடியாகி வர்றப்ப அந்த வீட்டு நாயும் எங்களோடையே புறப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்களும் என்னென்னமோ சொல்லி விரட்டி பார்க்குறோம், போக மாட்டேங்குது. அப்புறம் பிஸ்கட் வாங்கி போட்டு போக சொல்லி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அனுப்பி பார்க்குறோம், அப்பயும் போக மாட்டேங்குது. 4 கிலோமீட்டர் எங்களோடையே நடந்து நாங்கள் இந்த குளத்தூருங்கிற ஊருக்கு போகிற வரைக்கும் நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் டெம்போவே பிடிக்க முடியும். டெம்போ பிடிக்கிற இடம் வரைக்கும் அந்த நாய் நடந்து எங்கள் கூடயே வருது. ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அந்த நாய் வந்து திருப்பி நாங்கள் டெம்போ பிடிச்சி ஏறி போகிறோம். அப்போ போனால் கூட போக மாட்டேங்குது, திருப்பி டெம்போ வரைக்கும் ஓடி வருது. அப்போ அந்த நாயை என்ன பண்ணால் ஒரு உண்மையான ஆன்மீகவாதிங்க செய்யக்கூடிய செயலை வாயில்லா ஜீவனாக இருந்தால் கூட அந்த நாய் மூலம் அது எப்படி ஆன்மீகத்தையும் ஒரு அன்பையும் காட்ட தெரியுங்கிறத அது தான் மூலம் நிரூபித்து காட்டினது எங்களுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. அப்புறம் மனமே இல்லாமல் பிரிஞ்சு அந்த நாய் வீட்டுக்கு போகிறத பார்த்தா எங்களுக்கே ஒரு கண்ணீர் வடிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். அதே மாதிரி அந்த வீட்டுக்கார அம்மாவும் அங்கே உள்ள வேலையாட்கள் எல்லாருமே அத்தனை பொருள்களும் அவங்களே இலவசமாக கொடுத்து எங்களுக்கு அந்த பாத்திரம், விறகு, பால், தயிர் இதெல்லாம் இலவசமாக கொடுத்து அந்த அன்னதானத்தை ரொம்ப மிக சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. இது எல்லாமே நாங்கள் திடீர்னு ஏற்பாடு பண்ண இடம். இது அம்மா சொன்னபடியே அவ்வளோ சூப்பராக அமைச்சு கொடுத்து இந்த அன்னதானத்தை முடித்தாங்க. அப்புறம் அதற்கு பிறகு நாங்கள் அம்மா தொடர்ந்து இந்த அன்னதானத்தை போடுங்க, இனிமேல் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊருக்கு தேர்ந்தெடுத்து போய் அந்த அன்னதானத்தை செய்வோம். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த முதல் ஊர் போன கும்பகரம்பட்டி ஊரில் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் இந்த அன்னதானத்தை வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்திடுங்க, நாங்கள் இதை கலந்துக்கிறோம், அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச பொருள்களையும் போட்டுக்கிறோம், நீங்களும் இது முன்கூட்டியே சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆயிடுவோம், எல்லாரும் சேர்ந்து இன்னும் பெரிய அளவில் நிறைய பேருக்கு நம்ம அன்னதானம் போடலாம்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இதை அவ்வளோ வரவேற்பு இது பண்ணாங்க. இதன் மூலம் நிறைய அந்த ஊர் பூரா ஆன்மீகம் எதிர்ப்பான ஊர்லேயும் பெரிய ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தி அம்மா ஆன்மீகத்தை வளர்த்து நிறையா பேர் மாலை போட்டு வர மாதிரி பண்ணாங்க. இப்போ அந்த ஊர்லேருந்து 8 பஸ் மாலை போட்டு வராங்க. அவ்வளோ மன்றங்கள் வந்துருச்சு. இதுதான் அதுக்கு தான் சொல்கிறாங்க, அம்மா தெரிஞ்ச ஊர்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட தெரியாத கிராமங்களுக்கு போய் அம்மாவோட பெருமையை சொன்னோம்னா உலகம் பூரா ஆன்மீகமும் பரவும், அழிவிலிருந்தும் நம்ம ஆன்மீகத்திலே அழிவையும் தடுத்து ஆன்மீகத்துக்கு கொண்டு வர முடியுங்கிறத இது அம்மா இதன் மூலம் உணர்த்துறாங்க. ஓம் சக்தி.